சரி எப்பவுமே நான் ஒரு படிக்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும்னா அது நம்மள இழுத்துட்டு போகணும். அது இழுத்துட்டு அந்த படிக்க ஆரம்பிக்கும் போதே அந்த என்ன கேரக்டர் நமக்கு சொல்லப்படுறதோ இல்ல அது அப்படியே மைண்டுக்குள்ள போய் நம்ம மைண்டுக்குள்ள தேட ஆரம்பிப்போம்ல. இந்த கேரக்டர் இப்படி தான் நல்லா இருக்கும் அப்படின்னு போறோம்ல. அப்ப அது எண்ட முடிக்கும் போதே நான் உடனே ஃபோன் பண்ணுவேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லி அப்புறம் என் நண்பர் அவர் வந்து ரொம்ப நாளா என்கிட்ட ஸ்கிரிப்ட் கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ அவர்கிட்ட நீங்க போய் பாருங்க. ஆக்சுவலா நான் பார்க்கவே இல்லை. நான் எப்போ தெரியுங்களா பார்த்தேன் அவரை ஷூட்டிங்ல தான் மேஜர். தண்டட்டியில வேற யாரோ பார்க்க வந்தாரு. அப்போ நான் தான் சார் அந்த ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொன்னாரு. ஸோ அப்படிதான் அவர் எனக்கு தெரியும். அது அப்புறம் ப்ரொடியூசர் அது ரொம்ப நல்லா இருக்குன்னு எங்களுக்குள்ள டிஸ்கஷன் வந்து இதை அப்படியே கொண்டு வந்துட்டோம். அப்போ இன்னைக்கு முடிஞ்சிச்சு. ஏன் நான் எனக்கு வந்து இதை எடுத்துருவாங்க நம்பிக்கை வருதுன்னா எப்பவுமே இப்போ எழுதுறது இருக்குல்ல. இப்போ ஒரு நாவல் எழுதுகிற பொழுது நீங்கள் வந்து ஒரு விஷுவல் எது எழுதும்போது நீங்கள் விஷுவல் பண்ணி தான் எழுதுவீங்க இல்லையா? இப்போ ஃபிலிமில் வந்து என்ன ஆகும்னா என்னுடைய அனுபவத்தில் நீங்கள் அந்த ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணும்போது அந்த கேரக்டர்ஸ் அதோட நுவான்சஸ் அப்புறம் அதர் கேரக்டர் எப்படி ரிலேட் பண்ணுது இந்த கேரக்டரோட இது பிளெண்ட் ஆகுதா அப்படின்னு இந்த கேரக்டர்ஸை வந்து செதுக்குறது இருக்குல்ல அந்த ஸ்கிரிப்ட்லேயே அது தெரியும். அது தெரிஞ்சதுனாலே அவன் மைண்டுக்குள்ள அது ஓடுதுன்னு அர்த்தம். அந்த ஃப்ரேமிங் அதில் தெரியும். எனக்கு அப்படி தான் நான் பார்ப்பேன். அதனால தான் அந்த நம்பிக்கையில் தான் இவனுக்கு எழுதும் போதே இவ்வளோ கிளாரிட்டி இருக்கு கண்டிப்பாக அவன் எடுத்துருவான். அப்படி தான் நம்ம யோசிப்போம் இல்லையா?